ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால ஓட்டத்திலே பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டத்திலே காணப்படக்கூடிய இந்த நிலைகளை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த ஓட்டத்தை தடையில்லாமல் ஓடி முடிக்க நம்மால் முடியும். பரலோக ராஜ்யத்திலே பலவிதமான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. காரியங்களை அறியாமல் அந்த மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறதோ, மகிமையான அனுபவங்களை பெறுகிறதோ முடியாது. கடைசி கால ஓட்டத்தில் பல கட்ட ஓட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, இந்த ஓட்டத்தை பற்றிதான புரிந்து கொள்ளுதலும் அதனுடைய விளைவை பற்றிதான சகலவிதமான அறிந்து கொள்ளக்கூடிய அறிவும் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் இந்த ஓட்டம் தடையில்லாத ஒரு ஓட்டமாக, தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு ஓட்டமாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட இந்த கடைசி கால ஓட்டத்தினுடைய ஒரு முக்கியமான நிலைகளை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த ஓட்டத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இது கர்த்தருடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைகளை பற்றி பல ஜனங்கள் பலவிதமான கருத்துக்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியது அது ஒரு கற்பனையிலே மக்களால் பேசப்படக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றி கூட சில ஜனங்கள் சொல்கிறாங்க. இந்த சில மக்கள் பேசுகிறாங்க, இந்த ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியது இன்னொரு இடத்துல கர்த்தராகிய தேவன் நம்மை குடியமர்த்த போகின்றார் என்கிறதை பற்றி, வேறு ஒரு கிரகத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த, இப்படி பல மக்கள் பல காரியங்களை பேசுகிறாங்க. இந்த ராஜ்யத்தை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் வரும்போது தான் இந்த ராஜ்யத்தை நோக்கியதான ஒரு தொலைநோக்கு பார்வை, இந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் பேசும்போதே பரலோக ராஜ்யத்தை பற்றியதான பலவிதமான உவமைகளை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அதில் ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். இது ஒரு நிலைத்திரை பதிந்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷத்திற்கு ஆண்டவராகிய தேவன் ஒப்பனையாக சொல்லுகின்றார். இந்த பொக்கிஷத்தை பற்றிதான உணர்வு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த நேரத்தில் தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் விற்று அந்த நிலத்தை அவன் தன்னுடைய அவன் அந்த காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஆழமான விவரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த நேரத்தில் தான் அவைகளை நீங்களும் நானும் வாஞ்சித்து வேண்டி விரும்பக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ இந்த ராஜ்யத்தை பற்றிதான சில நுணுக்கமான விஷயங்களை நீங்களும் நானும் முதல் காரியம் தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ராஜ்யத்தை குறித்து கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் அதில் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறீங்க நீங்கள், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நமக்கு உரிமையான ஒரு இடம். இந்த ராஜ்யம் இது யாருக்கோ கட்டப்பட்டதல்ல, இது நம்முடைய சொந்தம், நம்முடைய சுதந்திர வீதம். இதை பெரும்படிக்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். பல ஜனங்கள் என்ன காரியத்தை யோசிக்கிறாங்கன்னா, இது எதுக்காகவோ உருவாக்கப்பட்ட ஒன்று என்கிறத பற்றி இல்லை, இது நமக்காகவே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால இது நம்முடைய பங்கு, இதில் நமக்கு உண்டான ஒரு உரிமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்று. இதை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படக்கூடியது. இதை முதல் காரியம் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்தை பற்றி இன்னும் சற்று விரிவாக சகல காரியங்களை நாம் சற்று ஆழமான விதத்தில் கற்க வேண்டியது அவசியம். பரலோக ராஜ்யத்தை பற்றி கர்த்தருடைய வசனத்தில் பலவிதமான விளக்கங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும் சில முக்கியமான கருத்துக்களை நான் உங்களோடு பேச வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 12:28 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க, அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. முதல் காரியம், பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடியது எப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம்? அங்கே பிசாசுக்கு எவ்வளவேனும் இடமளியாத ஒரு இடம்தான் பரலோக ராஜ்யம். இங்கே பிசாசனுடைய சிந்தனையோ, பிசாசனுடைய விருப்பமோ, பிசாசனுடைய நோக்கமோ, பிசாசனுடைய அணுகுமுறையோ, பிசாசனுடைய பார்வையோ அந்த ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறது இல்லை. இது முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அப்போ இந்த ராஜ்யத்தை பற்றியதான அறிவு முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னாலே, நமக்குள் காணப்படக்கூடிய பிசாசுகளுக்குரிய எந்த விதமான நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு புறம்பாக்கப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை பற்றியதான முழு விவரங்களை, முழு உண்மையை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்க முடியும்.
நிறைய மக்கள் இப்போ வந்து பிசாசனுடைய சிந்தனையோடு கூட இந்த ராஜ்யத்தை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அணுக ஆரம்பித்தாலே இவைகளை பற்றி ஒன்றும் உங்களாலும் என்னாலும் விலகிக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பிசாசுகள் நம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக காணப்படக்கூடிய வரைக்கும் இந்த ராஜ்யத்தை பற்றிதான முழு விளக்கங்களை நீங்களும் நானும் கற்க முடியாது. இப்போ வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பிசாசுகள் துரத்தப்படுகிறதுனாலே கர்த்தருடைய ராஜ்யம் உள்ளத்தில் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ராஜ்யத்திற்கும் பிசாசுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ பிசாசுக்குரிய எந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த ராஜ்யத்தினுடைய முழு தன்மைகளை உங்களாலும் என்னாலும் ஒரு காலத்திலும் விளங்கிக் கொள்கிறது கடினம். ராஜ்யத்தை பற்றிதான அறிவு அடையாது இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளால வந்து போக முடியாது. இந்த ராஜ்யத்தை பற்றிதான முழு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் வர வேண்டியது அவசியம். நிறைய ஜனங்கள் சொல்றது மாதிரி, அதாவது இந்த ராஜ்யங்களை பற்றி பலவிதமான புஸ்தகங்களை நம்ம வாசிச்சா போதும். இல்லை, நீங்கள் இவைகளை உங்கள் அனுபவத்தின் மூலமாக அறியக்கூடிய நேரத்தில் தான் அந்த ராஜ்யத்தை பற்றிதான முழு விவரங்களை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ராஜ்யத்தை பற்றி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் கற்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது, அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி. இப்ப நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ்யத்தினுடைய தன்மை என்கிறது வேறு, நீங்க அறியக்கூடிய அறிவு என்கிறது வேறு. இந்த ராஜ்யத்தை பற்றி உங்கள் அறிவுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் விலகி கொள்ளும்போது தான் அந்த ராஜ்யத்தினுடைய முழு அந்த தன்மைகளின் ஊடாக பிரவேசிக்க நம்மளால முடியும். இப்ப ஏன் அறிவுல இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தினுடைய தன்மைகளை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களால் அந்த ராஜ்யத்தினுடைய முழு தன்மையை விளங்கிக் கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய நேரத்துல தான் அந்த ராஜ்யத்தினுடைய முழு நிலைகளை தடையில்லாமல் விளங்கிக் கொள்ள நம்மால் முடியும். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா வந்து இந்த ராஜ்யத்தை பற்றி தான விளக்கங்களை புரிந்து கொள்ள நாம் முதல் காரியம் முயற்சிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நாம் முயற்சிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை பற்றி நான் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். பல பேர் சொல்லக்கூடிய சத்தியங்கள் பல விதமாக காணப்பட ஆரம்பித்தாலும் கூட அவரவர்களுடைய அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி நான் இந்த ராஜ்யத்தினுடைய முழு விவரங்கள் யாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் தான் இவைகளை பற்றி முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். நான் முயற்சிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் கர்த்தர் சொல்கின்றார், சாத்தானுக்குரியது ஒன்றுமே இல்லாதிருந்தால்தான் இந்த முயற்சியே உங்களுடைய வாழ்க்கையிலே கைகூட ஆரம்பிக்கும். இந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையில வரணும்னு சொன்னாலே சாத்தானுக்குரிய ஒரு வித்தும், சாத்தானுக்குரிய ஒரு தொடுதலும், சாத்தானுக்குரிய ஒரு பிளாக் ஸ்பாட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்படி உள்ள இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய முயற்சினால எந்த பலனும் நம்முடைய வாழ்க்கையில வராது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏதாகிலும் ஒரு சாத்தானுடைய வித்தோ, சாத்தானுடைய தன்மையோ, சாத்தானுடைய பார்வையோ, சாத்தானுடைய அணுகுமுறையோ, சாத்தானுடைய விருப்பமோ நம்முடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒரு மூலையிலே ஒட்டியிருக்க ஆரம்பித்தால் கூட பரலோகத்திற்கு பற்றியதான உங்கள் அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அங்கே தடைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போ முதல் காரியம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பரலோகத்தை பற்றியதான அறிவு நான் அறியணும்னு சொன்னா எனக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய தன்மைகள் துரத்தப்படணும், எனக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய நிலைகள் மாற்றி அமைக்கப்படணும். இப்போ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 2 நிலைகளை நீங்க பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் அவனுக்குள் தேவத்துவமான காரியங்களும் பிசாசுக்கு அடுத்த காரியங்களும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருக்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இப்ப பிசாசுக்குரிய தன்மைகள் எல்லாம் முற்றிலும் நீக்கப்பட்டு தேவனுக்கு உண்டான அந்த நிலைகள் எல்லாம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட ஆரம்பிக்கும் போதுதான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதி உங்களாலும் என்னாலும் அடையக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக முடியும். மற்றபடி உங்களால் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போக முடியாது. பிசாசனுடைய தன்மைகள் வர வர நம்முடைய வாழ்க்கை விட்டு விலகணும். ஒருவேளை நம்ம கேட்கலாம், எனக்குள்ள வந்து பிசாசனுடைய தன்மை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிக்கலாம். நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசாசு விருப்பப்படக்கூடிய பல சுபாவங்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை விட்டு போகல, அப்படித்தானே? அந்த தன்மைகள் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. கோபத்தை விட்டு விலக முடியல, அநேக விதமான வன்மங்களை விட்டு நம்முடைய வாழ்க்கை விட்டு விலக முடியல, பல விதமான பாவ இச்சைகளை விட்டு விலக முடியல. சில காரியங்களுக்குள்ளாக நீங்களும் நானும் அடிமைகளாகவே காணப்பட ஆரம்பிக்கிறோம். இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோகத்தை பற்றிதான உங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய அந்த முழு தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வராது. இப்ப சாத்தானுடைய தன்மைகள் முழுக்க துரத்தப்படக்கூடிய நேரத்துல தான் பரலோகத்தை பற்றி நீங்கள் அறியக்கூடிய அறிவுக்கு ஏற்ற வண்ணமாக அந்த பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இவைகள் ஏதாகிலும் ஒரு மாசு மறு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் கூட தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் அறிவுக்கு எட்டப்படக்கூடிய அளவிற்கான அந்த நிலைகளை
அந்த காரியங்களை பெறுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கடினமான ஒன்றாக காணப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ முதல் காரியம், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு துரத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் நான் அறியக்கூடிய அளவிற்காக இந்த பரலோகத்தினுடைய தன்மைகளை நான் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள என்னால் ஆகும். மற்றவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பல மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. நான் அந்த காரியங்களை அனுபவிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நான் அந்த கருத்துக்களை சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்குள் காணப்படக்கூடிய சாத்தானுடைய தன்மைகள் எல்லாம் துரத்தப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இவைகளின் ஊடாக கடந்து போகவும் இவைகளை ஆராய்ந்து அறியவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மைகளை பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிய வேண்டும் என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்னொரு விளக்கமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம் 43வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 21:43 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோகத்தை பற்றிதான உணர்வு எப்போ நம்முடைய வாழ்க்கையில வரும்? இப்போ நம்ம பரலோகத்தை பற்றி படிக்கிறோம், ஆனால் உணர்வோடு கூட அவைகளை உங்களாலும் என்னாலும் பெறக்கூடிய ஒரு வாஞ்சி நம்முடைய வாழ்க்கையில் வர்றதில்லை. பரலோகத்துக்குள்ளே போகணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் பரலோகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதை நாடி தேடக்கூடிய பக்குவம் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்காக அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய பல ஜனங்கள் பல விஷயத்தை இழக்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களாலும் என்னாலும் பல விஷயங்கள் இழக்க முடியலை. இந்த பரலோகம் ஒரு பக்கமாய் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விருப்பமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அதை நோக்கின நகர்வுகள் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பரலோகத்தை பற்றிதான ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமாய் வராது இருக்கிறது தான் மூல காரணம். அந்த உணர்வு வரணும்னா என்ன நம்முடைய வாழ்க்கையில வரணும்? அதற்கேற்ற விளைச்சல் ஆகிய கனிகள் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதை அறிய வேண்டும் என்கிற விருப்பமாகிய கனி. இந்த பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் ஊழியம் பார்த்தா பரலோகத்துக்கு போகலாம், அல்லது கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிச்சா பரலோகத்துக்கு போகலாம். இந்த ஒரு அடிப்படை விஷயங்களை தான் நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், பரலோகத்துக்கு போகிறதுக்கு பலவிதமான முக்கியமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பரலோகத்திற்கு ஏற்ற கனிகளை முதல் காரியம் நீங்களும் நானும் கொடுக்கணும். பரலோகத்துக்கு ஏற்ற கனிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பரலோகம் விருப்பப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்யணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பரலோகம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறது, நம்ம என்ன செய்யணும் விருப்பப்பட ஆரம்பிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய பங்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படணும்னா நீங்கள் இந்த பூமியில் என்ன செய்கிறீங்களோ அதுதான் பரலோகத்திலே நிறைவாக நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த அப்போஸ்தலன் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பூமியிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பரலோகத்தினுடைய நிழலாட்டமாகவே காணப்படக்கூடியது அப்படின்னு அவர் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அங்கே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இங்கே நீங்கள் எதை நாடுறீங்களோ அதுதான் அங்கே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு அபேட்சையாக காணப்பட ஆரம்பிக்கும். இங்கே நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் தான் அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்போ பரலோகத்துக்கு ஏற்ற கனிகளை இந்த பூமியிலே நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தா தான் மறு உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, மறு உலகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். பரலோகம் எந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையை விரும்புகிறது அப்படின்னா பரலோகம் விரும்பக்கூடிய அளவிற்கான கிரிகளை நீங்க செய்யணும்னு பரலோகம் உங்களுக்கு எதிர்பார்க்குது. பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் ஆகிய தேவன் பல நிலைகளை நம்மகிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதுல குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாஞ்சை வரக்கூடிய நேரத்துல ஒருவேளை பரலோகத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு ஏதாகிலும் ஒரு காரியம் உங்களுக்கு இடரலாக இருக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? இடரலாக இருக்கக்கூடிய காரியத்தை பிடுங்கி போட்டுட்டு பரலோகத்துக்குள் பிரவேசிங்கன்னு சொல்றார் கர்த்தர். அப்போ முக்கியமான தகுதி என்ன? அதாவது பரலோகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம்னா என்ன அர்த்தம்? எதை பரலோகம் எதிர்பார்க்கிறது அப்படின்னா பரலோகத்திற்கு மிஞ்சினது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய விருப்பம் தான் அந்த பரலோகத்திற்குரிய முக்கியமான ஒரு தகுதி. பரலோகத்திற்காக உலகத்திலே காணப்படக்கூடிய விஷயங்களை இழக்கலாம், பரலோகத்திற்காக நம்முடைய உறுப்புகளை இழக்கலாம், பரலோகத்திற்காக நம்முடைய உயிரை இழக்கலாமே தவிர இந்த உலகத்திலே காணப்படும் ஏதாகிலும் ஒரு விஷயத்திற்காக பரலோகத்தை இழக்கிறது அது பரலோகத்திற்கு உகந்த ஒரு வாழ்க்கை அல்ல. பரலோகம் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குதுன்னா பரலோகத்திற்காக எதை வேணாலும் நீங்கள் விடலாம். ஆண்டவராகிய தேவன் பேசும்போது 2 கண் உடையவனாய் நீங்கள் நரக ஆக்கினைக்குள் பிரவேசிக்கிறதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்கிறது மேன்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் அதாவது உங்களுடைய சரீர உறுப்பு இழக்கப்படுகிறது பெரிய விஷயம் கிடையாது.
பரலோகத்தை இழக்கிறது தான் பெரிய விஷயமாக அங்கே நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. பரலோகத்துக்காக எதை வேணாலும் நீங்கள் வந்து இழக்கலாமே தவிர எந்த காரியத்திற்காகவாகிலும் பரலோகத்தை நீங்கள் ஒரு நாளும் விட்டுக் கொடுக்கக்கூடாது. அப்போ பரலோகம் விரும்புகிறதை செய்கிறது தான் அதற்கேற்ற கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடிய நடக்கையில் பரலோகம் விரும்பக்கூடிய அளவிற்கு வாழக்கூடிய வாழ்க்கை தான் பரலோகத்திற்குள்ளாக உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழி என்கிறதை முதல் காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கேற்ற கனி கொடுக்கக்கூடிய மக்களுடைய கையில் தான் அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. வசனத்தில் போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன கனியை நம்ம கொடுக்கணும்? பரலோகம் விரும்புகிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யணும். அதுதான் பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தின் மூலமாக வர ஆரம்பித்தா மட்டும்தான் பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விளக்கத்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் அதில் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா வந்து பரலோக ராஜ்யம் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதுனா முழு நம்பிக்கை. ஒரு சின்ன பிள்ளை ஏற்றுக்கொள்கிறது மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் எதற்கு என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. ஏன் இந்த ஒரு பிரச்சனை அனுமதிச்ச ஆண்டவரே கேட்காதீங்க. ஏன் இந்த ஒரு உபத்திரவம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டது கேட்காதீங்க. ஏன்னா வந்து பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா சிறு பிள்ளையை போல. அந்த பிள்ளையை அடித்தாலும் வாங்கிக்கணும். அந்த பிள்ளைக்கு விரோதமாக என்ன ஒரு காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையோடு கூட அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்கிறது மாதிரி பரலோக ராஜ்ய நிமித்தம் இழக்கப்படக்கூடிய காரியங்களுக்காக ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. பரலோக ராஜ்யத்து நிமித்தமாக ஏதாகிலும் ஒரு துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கர்த்தரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளை எப்படி முழு நம்பிக்கையாக அவைகளை அப்படி வேண்டி விரும்பி வாஞ்சிக்கக்கூடியதாய் விளங்குகிறதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளும் முழுக்க முழுக்க உருமாற்றத்தின் மூலமாக கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த கேள்வி கேட்கக்கூடிய மனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோகம் நமக்கு தூரமான ஒன்று. என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட ஆரம்பித்தாலும் இதோ நான் இருக்கிறேன்னு போயிடும். ஏசாயாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் கேட்கின்றார். என்ன கேட்கிறார்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? உடனே ஏசாயா வந்து மற்ற யாரையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. உடனே சொல்கிறார், நான் இருக்கிறேன், அடியன் நான் இருக்கிறேன், என்ன நீங்கள் அனுப்புன்னு சொல்கிறார். இந்த ஒரு ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர பரலோகத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை தவிர யாரையாச்சும் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியமோ அல்லது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும்னா இத்தனை இழப்பு ஒருமை ஆண்டவரே என்னெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஃப்யூஸ் பண்ணக்கூடிய காரியமோ வரக்கூடாது. பரலோகம் போடக்கூடிய சட்டங்களுக்கு நீங்களும் நானும் சின்ன பிள்ளை மாதிரி கீழ்ப்படியணும், முழுசும் கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். இப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் அந்த ராஜ்யம் உடைமையாக உரிமையாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று என்கிறதை கர்த்தருடைய வசனத்தில் நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்குரிய தகுதியை பெறக்கூடிய வழி என்ன? கர்த்தருடைய வசனத்தில் என்ன விதமான காரியம் சொல்லப்பட ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் முழுவதும் அதாவது ஒரு சின்ன பிள்ளை கீழ்ப்படுகிற மாதிரி முழுவதும் வந்து ஒபே பண்ணுங்க. அந்த ராஜ்யம் எதை இழக்கும்படிக்கு சொல்ல ஆரம்பித்தாலும் கீழ்ப்படிங்க. எதை விட சொல்ல ஆரம்பித்தாலும் கீழ்ப்படிங்க. எந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்தாலும் அவைகளை இழக்க நீங்களும் நானும் சம்மதிக்கணும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஆண்டவராகிய தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்ட மனிதனாக விளங்க வேண்டும் என்கிறது ஆபிரகாமுக்கு ரொம்ப பிரியம். ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாமை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நீ ரொம்ப நேசிக்கக்கூடிய உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக நீ பலி கொடுக்க வேண்டும். ஒரு மறு உத்தரவும் சொல்லலை அந்த ஆபிரகாம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே மோரியா மலைகளில் ஒன்றில் கூட்டிட்டு கொண்டு போகின்றார். பலி கொடுக்கும்படிக்காக ஈசாக்கை அந்த விறகோடு கூட சேர்த்து ஒன்றாக கட்டி தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய பட்டயத்தினால் அவனை வெட்டும்படிக்காக பட்டயத்தை ஓங்கும்போது கர்த்தர் பேசுகிறார். அப்படின்னா பரலோகம் எதை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குதுன்னு பாருங்களேன். முழுவதும் கீழ்ப்படையக்கூடிய ஒரு அனுபவம். அங்கே வந்து நீங்கள் வந்து கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களின் நிமித்தமாக நீ வந்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே, நான் பல நாட்கள் நான் ஜெபிச்சிருந்தேன். இந்த ஒரு மகன் எனக்கு வந்து வரணுங்கிறதுக்காக நான் ஜெபிச்சிருந்தேன். பிள்ளையே இல்லாததுனால இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்ட அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி வாக்கு தத்துவத்தின் மூலமாக நீங்கள் இந்த பிள்ளையை தந்தீங்க. இப்போ நீங்கள் இந்த பிள்ளையை கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி ஆபிரகாம் கேட்டிருக்கணும். ஆனால் ஒன்றுமே கேட்கலையே. அப்போ பரலோகம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் எது உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட ஆரம்பித்தாலும் முறுமுறுக்காமல் ஏற்றுக்கொள்ளும்.
அதை நீங்கள் வந்து கேட்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் எதுக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தால் இந்த பரலோக ராஜ்யம் அதற்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களுடைய கையில் போயிடும். நம்முடைய கையில் வந்து இந்த பரலோக ராஜ்யத்துக்குரிய இந்த காரியம் வராது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது மாதிரி என்ன காரியம் இந்த பரலோகத்து நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை முதல் விஷயமாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். பரலோகம் சில நேரத்தில் நம்மளை பார்த்து சொல்லும், உனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகள் யாவற்றையும் விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்லும். கர்த்தருடைய நாமத்தினால் இந்த ஆசைகளை விட்டுட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்காதீங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் முழுவதும் நீங்கள் உபை பண்ண ஆரம்பித்தா தான், அதற்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க ஆரம்பித்தால் தான் பரலோகம் நம் வசப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது மிகுந்த முக்கியமான தகுதி உள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அந்த எந்த விதமான பலன்களையும் எதிர்பாராமல் அந்த சின்ன பிள்ளை இயங்குகிறது மாதிரி முழுக்க முழுக்க இந்த பரலோகத்தினை பற்றித்தான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் நானும் ஆழமாய் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம். எதையாச்சும் இழக்கும்படிக்காக சொல்ல ஆரம்பித்தாலும் அவைகளை இழக்கவும் நீங்களும் நானும் முறுமுறுக்காமல் அவைகளை முழுக்க நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காரியங்களின் அடிப்படையில் ஒருவேளை நமக்கு பெரிய நஷ்டங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் கூட அந்த நஷ்டங்களை ஒரு பொருட்டாக நினைவிலே கொள்ளாமல் பரலோகம்தான் மேன்மை என்கிற ஒரு அறிவு, ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ராஜ்யம் நம்முடைய ராஜ்யமாக மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான்காவது ஒரு விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் அதில் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதில் 3வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அதுக்கு என்ன சொல்றது பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய இன்னும் ஒரு தகுதி என்ன அப்படின்னா வந்து, மாம்ச பிறப்புகள் போக ஆவியிலே பிறக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஏன்னா அந்த ராஜ்யம் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய மண்டலமாக காணப்படக்கூடிய ஒன்று, ஆவியினால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் மாம்சீகமான அணுகுமுறையில் இந்த ராஜ்யத்தின் மூலமாக போகிறது கடினம், முடியாது. மாம்சத்தில் இந்த ராஜ்யத்தை பற்றிதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்கப்படுகிறது உண்டானால் இதனுடைய முழு தத்துவத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. இது முழுக்க முழுக்க ஆவியினால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுனால ஆவிக்குரிய மனிதனால் மட்டுமே இந்த ராஜ்யத்தினுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களை ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். அப்படின்னா ஆவியிலே பிறக்கும் ஒரு அனுபவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து, இந்த ஆவி செத்துப்போன ஆவியாக இல்லை, இது ஒரு இயங்கும் ஆவியாக காணப்படணும். ஆவி இயங்க ஆரம்பிக்கும் போது தான் தேவனுக்கு உண்டான ஒவ்வொரு ஆழங்களையும் நம்முடைய ஆவியானது தெளிவான விதத்தில் கற்கும்படிக்காக அது ரொம்ப முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு நியூலி பார்ன் பேபின்னு வச்சுக்கோங்க. இந்த பேபியினுடைய முழு அந்த தன்மை எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கும். இது வளர வளர எதை அறிந்து கொள்ள இந்த குழந்தையால் முயற்சிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா வந்து, தன்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களை அறியும்படிக்காக இது ரொம்ப முயற்சி பண்ணுது. தனக்கு பக்கத்தில் எப்போவுமே ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்களே, அவங்க யாரு? முதல் காரியம் அதனுடைய அறிவை அந்த காரியத்திற்கு நேராக பயன்படுத்துது. 2வது காரியம் அப்பப்போ வந்துட்டு அதாவது நம்மளை தூக்கி வச்சுட்டு நிறைய காரியங்கள் யாவற்றையும் காண்பிக்கிறாரே, அவர் யாரு? இந்த மாதிரி ஒவ்வொரு அறிவையும் அடையும்படிக்காக ஒரு சிறு குழந்தை எப்படி முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி தான் பரலோகத்தினுடைய காரியங்களும் கூட. என்னோடு கூட வந்து பேசக்கூடிய இவர் யாரு? இவருடைய தன்மை என்ன? இவரே என்கிட்ட வந்து பேசுகிறாரு. ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அவர் எனக்கு இந்த பிரச்சனைகள் யாவற்றையும் தீர்க்கும்படிக்காய் ஒருவர் பக்கத்திலே வர்றாரு. அவர் எனக்கு பாதுகாப்பாக வருகிறார். எனக்கு அவருக்கு என்ன விதமான சம்பந்தம் இருக்கிறது? இந்த ஆவியில் நீங்கள் வந்து பிறக்கும்போது தான் இந்த ஒரு அறிவை நீங்களும் நானும் அடையக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். இப்போ நம்ம வந்து இயேசுவை அறிகிறதற்கும் ஆவியிலே பிறந்த பிறகு கர்த்தராகிய தேவனை அறிகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இப்போ நீங்கள் அறியும் போது எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, அதனால நான் வந்து கர்த்தராகிய தேவனை நான் பின்பற்றுகிறேன். ஒருவேளை எல்லா ஜனங்களும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகினால் நீங்களும் விலகிடுவீங்க. இது மாம்சீகமான அணுகுமுறை. ஆவியினுடைய அணுகுமுறை என்று அழைக்கப்படக்கூடியது வேறு. இந்த ஆவியிலே காணப்படக்கூடிய அணுகுமுறை இது தானே அந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது ஒரு 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 நியூலி பார்ன் பேபி எப்படி தன்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களை விளங்கிக் கொள்ள தானே முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறதோ அதே மாதிரி இந்த ஆவியினுடைய இயக்கமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் தன்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய நிலைகளை, தன்னை உண்டாக்கின கடவுள் யார் என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆவி பிரியப்படுகிறது. தன்னுடைய எதிராளி யார் என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆவி மெய்யாகவே முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது. தனக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான மகிமை என்றால் என்ன, தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யம் என்றால் என்ன,
தேவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆவிக்குரிய சட்டங்கள் என்றால் இது எல்லாத்தையும் வந்து நம்முடைய ஆவியானது ஒரு குழந்தைத்தனமாக இவைகள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய மனம் உள்ளதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தருடைய வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆவியிலே பிறக்கலன்னு சொன்னால் இவைகளை பற்றி கர்த்தரே நேரடியாக வந்து பேசினால் கூட உங்களாலும் என்னாலும் இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. முதல் முக்கியமான தேவை என்ன? ஆவியிலே பிறக்கும் ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் இந்த ராஜ்யத்தை பற்றிதான முழு விவரங்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த ராஜ்யத்தை பற்றி பல ஜனங்கள் நீங்கள் கேட்க ஆரம்பித்தா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற விருப்பம் அவங்களுடைய வாழ்க்கையை சும்மா மக்கள் சொன்னதுக்காக அவங்க பேசுவாங்களே தவிர உண்மையான ஒரு விருப்பம் இருக்கிறது உண்டானால் தங்களுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களை இழந்தாகிலும் அதை பெற வேண்டும் என்கிற வாஞ்சியோடு கூட யாருமே ஓடக்கூடிய மக்களை உங்களால் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய பல ஆசீர்வாதங்களுக்காக ஓடக்கூடிய ஓட்ட அளவுக்கு கூட பரலோகத்துக்காக ஜனங்கள் உழைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த முழு அறிவு அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனால தான் இதை காட்டிலும் உலகத்தை அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களை விளங்குகிறத பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவியிலே பிறக்கும் ஒரு அனுபவம் வர ஆரம்பிக்கும் போது தான் பரலோகம் இந்த உலகத்தை காட்டிலும் எவ்வளவு மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றிதான முழு விவரங்களை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் அறிந்து உணரக்கூடிய ஒரு மக்களாக காணப்பட முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி அறிவுகள் வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த ராஜ்யத்தை பற்றிதான விருப்பமும் வாஞ்சியும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்க பண்ணக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரம் 47வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 9வது அதிகாரம் 47வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண் உடையவனாய் நரக ஆக்கினையிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் எது மேன்மை என்கின்ற ஒரு உணர்வே நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. அதுக்கு முன்னால் வரைக்கும் உலகத்தில் காணப்படக்கூடிய தன்மை தான் மேன்மை நம்ம நினைப்போம். இப்போ உதாரணமாக பாருங்களேன், இங்கே வந்து கர்த்தராகிய தேவன் கண்ணை பற்றி பேசுகிறார். இப்போ நமக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் என்ன? கண் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். கண் இல்லைன்னு சொன்னால் அந்த பூமியில் வாழுகிறது ரொம்ப கடினம். கண் இல்லை என்று சொன்னால் மற்ற மக்களுடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் வரணும். கண் இல்லாது இருக்கிறது உண்டானால் எந்த விதமான விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியாது. ஒருவேளை தடவி பார்க்க ஆரம்பித்தாலும் அதனுடைய முழு உருவத்தை உங்களால் மெய்யாகவே அறிகிறது என்பது கடினம். இது கண்ணில்லாத ஒரு மனுஷனுடைய அந்த நிலைகள். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த கண்ணை காட்டிலும் பரலோகம் ரொம்ப மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று. அப்படிதான் சொல்றாரு. ஒரு கண்ணு ஒரு மனுஷனுக்கு உலக ரீதியாக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம். ஆனால் பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு இந்த கண்ணை காட்டிலும் பரலோகத்தை பற்றி அறிவுதான் முக்கியம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். உலகத்துக்கு முக்கியம் கண்ணு, ஆனால் பரலோகத்தை பற்றியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் தான் பரலோகத்திலே உங்களாலும் என்னாலும் பிரவேசிக்க முடியும். அப்போ எது மேன்மைன்னு பாருங்களேன். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மேன்மையாக நினைவு கூறக்கூடிய காரியம்லாம் நம்முடைய பூமியில் காணப்படக்கூடிய கண்ணு, கை, அப்புறம் வந்து நம்முடைய சரீர உறுப்புகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய உலகத்தில் வாழக்கூடிய இதைத்தான் வந்து முக்கியத்துவமாக நினைவு கூற ஆரம்பித்தோம். ஆனால் பரலோகத்தை பற்றியதான அறிவு வரும்போது தான் இதை காட்டிலும் அது எவ்வளவு விசேஷமாக முக்கியத்துவமாக காணப்படக்கூடிய ஒன்று என்கிறதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ இதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னா வந்து முக்கியத்துவமான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டியது அவசியம். எது முக்கியம்? இப்போ பார்க்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை முக்கியமா? இனி வரக்கூடிய உலகம் நமக்கு முக்கியமா? இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் முக்கியமா? இனி வரக்கூடிய ராஜ்யத்திற்காக சொத்துக்கள் யாவற்றையும் சேர்க்கிறது முக்கியமா? இவைகள் எல்லாவற்றையும் எப்போ நான் வந்து தெளிவான விதத்தில் நான் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு அறிவு, ஆவியினுடைய அறிவு நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும் போது தான் எது மேன்மை என்கிறதை பற்றி நான் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்ணுறேன். ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி ஒரு மனுஷன் வர்றான். அந்த மனுஷன் போய் கர்த்தராகிய இயேசுவை பார்த்து சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, முன்பு போய் என்னுடைய தகப்பனை நான் அடக்கம் பண்ணி விட்டு வருகிறதுக்கு எனக்கு நீ உத்தரவு தரணும்னு கேட்குறான். உடனே இயேசு சொல்கின்றார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. உனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அடக்கம் பண்ணுகிறதை காட்டு ரொம்ப மேன்மையான ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்கிறது. நீ என்னை பின்பற்றுகிறது ரொம்ப முக்கியம். இந்த பூமிக்குரிய மனுஷன் அந்த காரியத்தை செய்வான். ஆனால் ஆவிக்குரியவனாய் என்றைக்கு நீ ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து வந்துட்டேயோ அன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை இந்த வேலையை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேலை. கர்த்தர் அப்படிதான் பேசுகிறார்.
இப்போ ஆண்டவராகிய இயேசுவுக்கு உலக ரீதியான பல வேலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் தன்னுடைய முழு நேரத்தை கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கென்று அவர் மெய்யாகவே ஒப்புக் கொடுத்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், பரலோகத்தை பற்றிதான அறிவு அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சதுனால, உலகத்திலே காணப்படக்கூடிய தன்மைகளை காட்டிலும் தேவராஜ்யம் மேன்மையாக காணப்படக்கூடிய ஒன்று என்பதை தெளிவான விதத்தில் அவர் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்ததான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தெளிவு இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனால தான் நிறைய நேரங்களில் உலகத்திற்காக பரலோகத்தை விட்டுக் கொடுக்கிறோம், உலகத்திற்காக ஆண்டவராகிய தேவனை இழக்க சம்மதிக்க ஆரம்பிக்கிறோம், உலகத்திற்காக ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை நாம் விடக்கூடிய ஒரு மக்களாய் விலகி விடுகிறோம். இவைகள் எல்லாம் பரலோகத்திற்கு முன்பதாக மதியீனமாய் நினைவு கூறப்படக்கூடிய ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை இழந்தாலும் பரலோகத்தை இழக்காதீங்க, எதை இழந்தாலும் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகிறாதீங்க. நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவமான ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. ஆனால் அந்த உரிமைக்குள்ளாக பிரவேசிக்க சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த மாதிரி தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த ராஜ்யம் உங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக, உங்களை வரவேற்க ஆயத்தப்பட அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கடைசி கால ஓட்டத்தில் இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றிதான ஒரு அறிவு ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால, இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் தான் இவைகளுக்காக ஓடவும் உழைக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த ராஜ்யங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், இவைகளை பெரும்படிக்காக நம்ம பிரயாசப்படணும். இவைகளிலே பிரவேசிக்கக்கூடிய தகுதியை அடைய நீங்கள் என்னாலும் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், கடைசி கால ஓட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளிலே நிலைத்திருக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரலோகத்தை பற்றியதான அறிவுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுக்கான உரிமை என்கிறதை பற்றி நாங்கள் புரிந்து கொண்டோம். இவைகளை பெற பலவிதமான தகுதிகளை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் நீர் சொன்னீர். சாத்தானுடைய வல்லமைகள் துரத்தப்படும் பொழுது சிறு பிள்ளையைப் போல நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியினால் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த ராஜ்யத்தை பற்றிதான முழு விபரங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்கிறதை பற்றியும், கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த ராஜ்யமே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்கிறதை பற்றிதான ஒரு புரிந்து கொள்ளுதல், அதற்கு ஈடாக எதையும் உங்களாலும் எங்களாலும் பேச முடியாது என்கிறதை பற்றிதான ஒரு அறிவு எங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்கிறதை பற்றி நீர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக சூத்திரம் ஆண்டவரே. மற்றவங்க சொன்னதுக்காக அந்த ராஜ்யத்தை பற்றி நாங்கள் யோசித்தோம், மற்றவங்க பேசினதுக்காக அந்த ராஜ்யத்தினுடைய தன்மைனா என்னென்னுங்கிறதை பற்றி நாங்களும் கூட சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய இந்த ராஜ்யம் வித்தியாசமாக காணப்படக்கூடிய ஒன்று. அந்த ராஜ்யத்திற்குடைய மகிமையை அறிவை அடைய வேண்டும் என்று சொன்னாலே பல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்புறப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். பல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டியது அவசியம் என்கிறதை பற்றி உங்களுடைய வசனங்களின் மூலம் தெளிவான விதத்தில் பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக சூத்திரம். அழைக்கப்பட்ட அழைப்பாகி அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை கட்டாயமாக தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதிகளை அடைய நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்றுக்கொண்ட வார்த்தைகள் இது எங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இவைகளின்படி வாழ்ந்து இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொண்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவாக கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பரலோக ராஜ்யம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் அந்த ராஜ்யத்திலே சென்று அடையக்கூடிய பாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறார். அந்த ராஜ்யத்தை பற்றியதான அறிவு இந்த நாட்களிலே பலவந்தம் பண்ணப்படுகிறது. நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறது உண்டானால் அந்த ராஜ்யத்தினுடைய மனிதர்களாக பிரஜையாக நீங்கள் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.